ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி என்ன வேற இடத்துல பார்த்துருப்பீங்க. வாயை திறந்து வெட்டி போட்டுரும் உன்னை. வெயிட் பண்ணு, வந்து தொலைகிறேன். இன்னைக்கு நான் என்னோட இன்னொரு இன்ட்ரெஸ்ட், அதாவது ஆட்டோமொபைல் ஜேர்னியில் என்னோட இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இனிமேல் பிர்லா சாரோட சேர்ந்து நானும் அவரோட ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இனிமேல் பி டிரைவில் வர போகிற எல்லா வீடியோஸ்லையும் நானும் இருக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம கூட டிவிஎஸ் ஆர்பிட்டர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்குது. இது ஃபேமிலி யூசேஜுக்கு செட் ஆகுமா, யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது, இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்னன்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு இதோட வேரியன்ஸ் அண்ட் ப்ரைஸ் பிரேக்கப் பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த ஸ்கூட்டர் மொத்தம் 2 வேரியன்ஸில் இருக்குது, V1 அண்ட் V2. V1ஓட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 95,000 ருபீஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. V2ஓட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 1,13,000 ருபீஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் ஏதாச்சும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்கும்னு நம்ம பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட சேட்டக் இருக்குது. அதோட பேஸ் மாடல் வந்து இதோட பேஸ் மாடலுக்கு ஈக்குவலான ப்ரைஸில் இருக்குது. மார்க்கெட்டில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் இந்த பட்ஜெட் ரேஞ்சோட அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு கன்வென்ஷனலான ஐ ஸ்கூட்டரோட பட்ஜெட் ரேஞ்சில் இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸை கொண்டு வந்தது ஒரு எக்ஸலண்ட்டான சாய்ஸ். ஈவின்னு வந்துட்டாலே ரேஞ்ச் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர். ஸோ இந்த வண்டி 2 வேரியன்ஸில் வருதுன்னு சொன்னேன் இல்லையா. V1ஓட மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 86 கிலோமீட்டர் அண்ட் V2ஓட மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 158 கிலோமீட்டர். ஸோ ரியல் வேர்ல்ட் கண்டிஷன்ஸில் 30% நம்ம லெஸ் பண்ணால் கூட V1ஓட ரியல் வேர்ல்ட் கண்டிஷன் வந்து 50 to 60 கிலோமீட்டர் தரும் அண்ட் V2 வந்து 100லேருந்து 130 கிலோமீட்டர் வரைக்கும் தரும். பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா V1ஓட பேட்டரி கெப்பாசிட்டி 1.8 கிலோவாட் பவர் அண்ட் V2ஓட பேட்டரி கெப்பாசிட்டி 3.1 கிலோவாட் பவர். சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும், இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா V1ஐ சார்ஜ் பண்ணுறதுக்கு 2.1 hours ஆகும் 0 to 80. V2ஐ சார்ஜ் பண்ணுறதுக்கு 4.1 hours ஆகும். ஃப்ரண்ட் டிசைனை பார்த்தீங்கனாலே ஃபஸ்ட் நம்மளுக்கு நோட்டீஸ் ஆகுது இந்த டாலான ஒரு விண்ட்ஸ்க்ரீன். ஒரு ஆல் எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு எல்இடி ஹெட்லைட் இருக்குது அண்ட் இது வந்து ஒரு டே டைம் ரன்னிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே சேம் டே டைம் ரன்னிங்கில் நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸாகவும் ஒர்க் ஆகுது. ஆர்பிட்ன்ற ஒரு பேஜிங் கொடுத்துருக்காங்க, டிவிஎஸ் லோகோ வந்திருக்கு, பிளாக் டாட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி பார்க்கறதுக்கு ஸ்லீக்காக இருக்குது, ரொம்ப பெருசாக தெரியல. ஸோ ஃபீமேல் டிரைவர்ஸ் ஓட்டும் போது கூட நம்மளுக்கு ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் வீல் செட்டப்பில் ஒரு நார்மலான கன்வென்ஷனல் டெலஸ்கோபிக் ஸ்போக் கொடுத்துருக்காங்க. ஒரு 14 inch அலாய் வீல் வந்திருக்கு அண்ட் மிஸ் அவுட் ஆகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் கிடையாது, ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் வீல் செட்டப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 12 inch வீல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு BLDC அப் மோட்டர் சிஸ்டம். இந்த மோட்டரில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வர எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வர நாய்ஸ் வந்து இதில் கம்மியாக வரும். இங்கேயும் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரம் பிரேக் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பிரேக் செட்டப்பையும் கம்பைன் பண்ணுறதுக்கு கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ரியர் டிசைனை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்த சேம் DRL செட்டப் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டப் இண்டிகேட்டர்ஸாகவும் ஒர்க் ஆகும். இங்கே ஒரு கிராப் ரெயில் கொடுத்துருக்காங்க. இந்த கிராப் ரெயில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலுமே கம்ஃபர்ட் வந்து மிஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். பின்னாடி உட்காரவங்களுக்கு ஒரு சேஃபான ஃபீலிங் மிஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ரியர் சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டியூவல் ஷாக் அப்சார்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக ஸ்கூட்டர்ஸில் நம்மளுக்கு சிங்கிள் ஷாக் அப்சார்பர் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே பைக்ஸில் வரா மாதிரி டியூவல் ஷாக் அப்சார்பர் கொடுத்துருக்காங்க. எர்கனாமிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லென்த்தான சீட்டு கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளாக 2 பேர் தாராளமாக உட்காரலாம். சீட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட்டு 5.7 feet. என்னோட ஹைட்டுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. சீட் ஹைட் வந்து 760 mm. ஓகேங்களா. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160 mm கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கால் வைக்கும் போதும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. திருப்பும் போது கூட நம்மளுக்கு பெருசாக இடிக்கல. ஸோ டால் ரைடர்ஸ் உட்காரும் போது கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும். சைட் டிசைன் பார்க்குறதுக்கு பாக்ஸியாக ஃபங்கியாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் வந்து ஒரு சப்ஜெக்டிவான டிசைன். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 34 liters கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாகவே இருக்குது. ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டை நான் வச்சு பார்க்குறேன், பட் க்ளோஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியலை. டெப்த்து கம்மியாக கொடுத்துருக்காங்க, பட் இந்த லென்த் பிரெத்தை வச்சு மேனேஜ் பண்ணியிருக்காங்க. 2 ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வச்சு மேனேஜ் பண்ண முடியும், பட் நம்மளோட திங்ஸ் எல்லாம் வச்சோன்னா ஈஸியாகவே மேனேஜ் பண்ணலாம்.
இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கலர் டிஎஃப்டி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ் ரைடரில் வர அதே சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இங்கே டிவிஎஸ் பேஜிங் வந்துடுது. சார்ஜிங் லெவல் எவ்வளோன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே டிஸ்டன்ஸ் டு எம்டி இருக்குது. ஸ்பீட் எவ்வளோன்றது இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே 2 மோட்ஸ் இருக்குது, சிட்டி அண்ட் ஈகோ மோட் இருக்குது. ரீஜன் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்ஸ் நம்ம ஃபோன் ஆப் மூலிமா கனெக்ட் பண்ணால் இங்கே எல்லாமே காட்டும். இங்கே டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக நீட்டாக இருக்குது. ரைட் சைட் ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த கில் ஸ்விட்ச்லேயே ஸ்டார்ட் பட்டன் இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பார்க் அசிஸ்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க் அசிஸ்ட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா எவ்வளோ ஸ்பீடாக ஆக்சிலேட்டர் பண்ணாலும் சரி வெஹிக்கிள் வந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ஸ்லோவாகவே மூவ் ஆகும். இங்கே வந்து ரைடிங் போர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம சேஞ்ச் பண்ணுற பட்சத்தில் சிட்டி அண்ட் ஈகோ மோட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா இங்கே நம்மளுக்கு ஐ பீம் அண்ட் லோ பீம் அட்ஜஸ்ட் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இந்த ஃபீச்சர் ஆட் பண்ணது ரொம்ப சூப்பரான விஷயம். இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஆன் பட்டன் இருக்குது. ஆனோட சவுண்ட் வந்து ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது, ரொம்ப லவுடாகவும் இல்லை. ஓவரால் ஸ்விட்ச் குவாலிட்டியை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டரோட டிரைவ் ரிவ்யூவை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு ஹலோ ரைடர்ன்ற வெல்கம் ஃபீச்சர் வருது. இப்போது ப்ரெஸ் பிரேக்கில் ஸ்டார்ட். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் வண்டியை. ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு சவுண்ட் வருது, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ற ஒரு இண்டிகேஷன் கொடுக்கறதுக்கு. ஸோ இப்போது ஈகோ மோட் டிஃபால்ட்டாக ஈகோ மோட்லேயே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஃபஸ்ட்டு சிட்டி மோட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சிட்டி மோட் போட்டோடனே டிஸ்டன்ஸ் டு எம்டி 80 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த வண்டியில் நோட்டீஸ் பண்ணுற விஷயம் வந்து இந்த விண்ட்ஷீல்டு தான். ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கன்வென்ஷனல் ஐசி ஸ்கூட்டர்ஸ்களையும் இல்லை நார்மலாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லையும் நம்மளுக்கு இந்த விண்ட்ஷீல்டு இருக்காது. இந்த விண்ட்ஷீல்டு இருக்கிறதுன்றது நம்மளுக்கு ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். மிரர்ஸ் பார்த்தோன்னா மிரர்ஸ் நல்லா பாக்ஸியாக வைடாக இருக்குது. பக்கத்தில் வர வண்டி பின்னாடி வர வண்டி எல்லாமே கரெக்டாக தெரியுது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் வரல. இந்த ரோட்னாலே என்னன்னு தெரியல, லைட்டாக ஒரு பம்பி ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது. மேபி பிகாஸ் ஆஃப் திஸ் ரோடாக கூட இருக்கலாம். ஒரு ரைட் கார்னர் வருது, எடுத்து பார்ப்போம் ஸ்லோவாக. 37 எடுக்கிறேன். குறுக்க வந்துருச்சு. ஆல் குட். ஒரு ஃபுல் த்ராட்டில் கொடுத்துருக்கேன். இப்போது வண்டி ஃபுல் த்ராட்டில் மூவ் ஆகுது. 57, 58, 60, 52, 53, 54, 55, 56, 57. ஓகே, இந்த பிரிட்ஜில் இருக்கிறதுல நம்மளுக்கு கிளியராக நம்மளுக்கு எல்லாமே தெரிய வருது. சஸ்பென்ஷனோட குவாலிட்டி என்னன்னு நம்மளுக்கு தெரியும். சஸ்பென்ஷன் வந்து நாட் மோஸ்ட் ஸ்டிஃப், நாட் மோஸ்ட் சாஃப்ட், ரெண்டுத்துக்குமே நடுவில் இருக்குது. ஆக்சுவலாக பம்ப்ஸுமே அப்சார்ப் பண்ணுது. அதே சமயத்தில் நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்டிஃபான ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா, அதுவுமே இருக்குது. பவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஃப்ரம் 0 to டார்க் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரம் 0லேயே டார்க் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த புல் வந்து ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியும். இந்த வண்டியில் வந்து புல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக அந்த நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற ஐஸ் ஸ்கூட்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு பவர் கொடுக்குமோ அதே எக்ஸாக்ட் பவர் தான் இது தருது. நோ சேஞ்சஸ். இதோட டாப் ஸ்பீடு வந்து 70 கிளைம் பண்ணியிருக்காங்க. 68 to 70 கிளைம் பண்ணியிருக்காங்க. நம்ம போனது ஒரு 63 அந்த மாதிரி போயிருப்போம். சிட்டிக்குள்ளே இந்த ஸ்பீடு ஓட்டுறதே பெருசு. நம்ம மேக்ஸிமம் 40 to 50 கூட தான் ஓட்டுவோம். அதுக்குள்ளே நம்மளுக்கு இந்தளவுக்கு மைலேஜ் தருதுன்றது நல்ல விஷயம். கம்ஃபர்ட் வைஸ் ஓகே, சீட் நல்லா லென்த்தாக இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா பின்னாடி கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். 2 பேர் தாராளமாக உட்காந்துட்டு போகலாம் நம்ம பின்னாடி உட்காந்தாலுமே. இங்கே ஃப்ரண்ட்டில் லெக் வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ரீயாக நம்ம மூவ் பண்ணி உட்காந்து இது பண்ணிக்கலாம். லெக்லாம் ஃப்ரீயாக வச்சுக்கலாம். எர்கனாமிக்ஸ் நல்லா சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்ட்டும் நல்லா சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஈகோ மோட் போட்டோம். இப்போ டிஸ்டன்ஸ் டு எம்டி 92 கிலோமீட்டர் காட்டுது. பவர் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஈகோ மோடு சிட்டி மோடு எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆனால் சிட்டி மோடில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் சடன் த்ராட்டில் கொடுக்கும் போது இருக்கிற அந்த இனிஷியல் ஆக்சலரேஷன் வந்து இதில் கம்மி பண்ணியிருக்காங்க. மற்றபடி ரெண்டுத்துக்குமே சிமிலர் தான். ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்மளுக்கு ரேஞ்சு தான் வேணும் அப்படின்னு நம்ம ஓட்டும் போது இந்த மோடே மோர் தென் என்ன 46, 47 நான் பொறுமையாக க்ரூஸ் பண்ணுறேன். அது மாட்டுன்னு போகுது. பிரேக் பார்ப்போம்.
பேக் பிரேக் மட்டும் யூஸ் பண்ணேன், நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் பிரேக் யூஸ் பண்ணுவோம். ஓகே, குட். இதில் ஆக்சுவலாக காம்பி பிரேக்கிங் சிஸ்டம்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. காம்பி சிபிஎஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எது நம்ம யூஸ் பண்ணாலுமே ரெண்டுமே டப்புன்னு என்கேஜ் ஆகும். ஆக்சுவலாக இதோட வெயிட் வந்து ஜஸ்ட் 112 kg தான், 112 kg தான் இதோட வெயிட்டே, கர்வ் வெயிட்டு. ஸோ அதனால் ரொம்ப லைட்டாக இருக்குது, யூஸ் பண்ணுறது ரொம்ப லைட்டாக இருக்குது, ரொம்ப ஃப்ளிக்கபிளாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? நான் டெஸ்ட்காக மட்டும்தான் இப்படி ஓட்டுறேன், ரியல் வேர்ல்டு கண்டிஷன்ஸில் யாரும் இந்த மாதிரி ஓட்டாதீங்க. இதோட மேக்ஸிமம் வெயிட் கெப்பாசிட்டி வந்து 150 kg, அது வரைக்கும் ஈஸியாக புல் பண்ணும். கம்ஃபர்ட் இஸ் குட், ஹேண்ட்லிங் இஸ் குட், பிரேக்கிங் இஸ் குட், பவர் இஸ் அடிக்குவேட். நெக்ஸ்ட் இந்த பார்க் அசிஸ்ட் மூடை நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஃபார்வர்ட் மூட்னா நம்ம எவ்வளோ தான் ஆக்சிலேஷன் கொடுத்தாலும் அது ஒரு 5-6 கிலோமீட்டர் ரேஞ்ச் தான் கொடுக்கும். நான் ஃபுல் த்ராட்டில் கை வச்சுருக்கேன், இவ்வளோ தான் மூவ் ஆகுது. ஸோ பார்க்கிங்க்கு கரெக்டாக யூஸ் ஆகும் இது. இது இப்போ ரிவர்ஸ் மோடில் இருக்குது. ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் பாருங்கள், அழகாக ஸ்லோ, அதுவே நான் ஆக்சிலேட்டர் கொடுக்க அதுவே பின்னாடி மூவ் ஆகுது. ஸோ பார்க்கிங்கில் லேடிஸ்க்கு, வயசானவங்களுக்கு இந்த ஃபீச்சர் நல்லாவே யூஸ் ஆகும். டிவிஎஸ் ஆர்பிட்டர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு நல்லாவே சூட் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நல்ல சீட் நல்ல லென்த்தாக இருக்குது. ஸோ அதனால் கம்ஃபர்டபுளாக 2 பேர் உட்காந்துக்கலாம், திங்ஸ் இங்கே நல்லாவே வச்சுக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஆடிக்குவேட்டாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ மொபைல் ஆப் மூலியமாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா இங்கே டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு காரன் எடுக்கிறேன், ஈஸியாக எடுத்தேன், எந்த வித ஹெசிடேஷனுமே எனக்கு தெரியல, ஈஸியாக நல்லா எடுத்துட்டேன். இல்லை நெகட்டிவ்ஸ்னு சொல்ல போனோன்னா பெருசாக எதுவுமே இல்லைங்க. பிளாஸ்டிக் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, எல்லாமே சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. கொஞ்சம் இந்த பவரை ஏற்றி கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் நம்ம ஓட்டும் போது அது ரொம்ப சர்ச் பவர் இந்த 0லேருந்தே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரே டிஸ்அட்வான்டேஜ் அது ஒன்று மட்டும்தான், பவரை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ஆல் இஸ் குட், எல்லாமே நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வர எல்லா வீடியோஸ்லேயும் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் யூ ஆர் ரித்திக் சைனிங் ஆஃப். பாய் பாய்.